10th ஸ்டாண்டர்ட் 1.3ல 8th சம் பார்க்க போகிறோம். சம் வாசிக்கிறேன் பாருங்கள். A function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x. நம்ம x தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டிஷன்ஸ் பாருங்கள். f x square equal to f of x the whole square. இந்த கண்டிஷனுக்கு சம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சொல்யூஷன் எழுதிக்கிறேன். சொல்யூஷன் ஓகே. f of x என்னது? f of x equal to 3 minus 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 minus 2x. இது நம்ம x ஸ்கொயரை வந்து ஃபஸ்ட்லேயும் f of x the whole square வந்து நம்ம செகண்டும் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ f x ஸ்கொயர். அப்போது x இருக்கிற இடத்துல நம்ம ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 மைனஸ் 2 அங்கே என்ன இருக்குது? x இருக்குதுங்களா? அந்த இடத்துல நம்ம x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. இன்னொன்று பாருங்கள். f x தி ஹோல் ஸ்கொயர். f x. ஓகேங்களா? f x என்னது? 3 மைனஸ் 2x தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர்னாக்கா நம்ம லெஃப்ட் சைடில் ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு, அதேமாரி ரைட் சைட்லேயும் ஹோல் ஸ்கொயர். அப்போது இது பாருங்கள். a மைனஸ் b அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்கிறோம் பாரு. a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ்ஸு b ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 3னும் பிக்கு பதிலாக 2xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 2xன்னு எடுத்துக்கிறோம். நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? 3 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர். அப்போனா அது 9. அடுத்தது என்ன இருக்குது? 2 இருக்குது. ஏவோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ வந்து 2x. சப்ஸ்டியூட் பண்ணிட்டுனா அடுத்தது வந்து b வேல்யூ எழுதணும். b வேல்யூ என்னது? 2x தி ஹோல் ஸ்கொயர். அப்போது இது 9. இது என்னது? 2 2s are 4. 4 into 3 12x. இது வந்து 2 ஸ்கொயர் வந்து 4, x வந்து x ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதோட வேல்யூவும் இன்னொன்று செகண்ட் இருக்கிற வேல்யூ ஈக்குவல். அதை நம்ம எழுதுகிறோம் பாருங்கள். 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் 12x ப்ளஸ்ஸு 4x ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதில் 4x ஸ்கொயர் பெருசு, 2x ஸ்கொயர் சின்னது. ஸோ நம்ம இதை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாத்தையுமே ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்போது 9 மைனஸ் 12x ப்ளஸ்ஸு 4x ஸ்கொயர் மைனஸ் 3 ப்ளஸ் 2x 2 ப்ளஸ்ஸு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இது ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸில் இருக்குது. அப்போது இது அப்படியே எழுதுகிறோம் பாருங்கள். வந்து எக்ஸ் ஸ்கொயரில் வந்து இருக்குது 4, இங்கே பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அப்போ மொத்தம் 6x ஸ்கொயர். அடுத்தது எக்ஸில் எதுவுமே இல்லை, அதனால் மைனஸ் 12xன்னு எழுதிக்குவோம். இங்கே பாருங்கள். இது வந்து 9, இது வந்து மைனஸ் 3. அப்போது நம்மளுக்கு என்ன வருது? ப்ளஸ்ஸு 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ப்ளஸ்ஸு 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருது. இது வந்து என்னவா இருக்குது? ஈக்குவல் 0ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருந்தது எல்லாத்தையும் நம்ம ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் நம்ம அந்த பக்கம் வெறும் 0 மட்டும்தான் இருக்கும். 0ன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு கோடடிக் ஈக்குவேஷன் மாடலில் இருக்குது.
நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து 6ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை 6ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 6ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ்ஸு 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஈக்குவல் டு 0. 1 ஈக்குவல் டு 0. இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ்ஸு 1 ஈக்குவல் டு 0. ஓகே, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை பிரிக்கிறோம். எந்த ரெண்டு நம்பரும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 எந்த ரெண்டு நம்பர் நம்ம கூட்டினா -2 கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ -1 -1 கூட்டினா நம்மளுக்கு -2 -1 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 வந்துடும். ஸோ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இப்போது இங்கே பிரிச்சோம் இல்லையா, அது நம்ம இங்கே எழுதிக்கிறோம். எக்ஸு மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு 1 ஈக்குவல் டு 0. அப்போது இப்போ 3 நம்பர் இருக்கிறது வந்து நம்மளுக்கு 4 நம்பர் வந்துச்சு. அந்த 4 நம்பரை 2 நம்பராக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 நம்பரில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா, அந்த 2 லைனில் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இதில் காமனாக இருக்கிறது எக்ஸ் இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்கும், மீதி ஒரு 1 இருக்கும். முடிஞ்சதுங்களா? அடுத்தது இந்த 2 அண்டர்லைன் பண்ணியிருக்கிற நம்பருக்கு நடுவில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுலேருந்து காமனாக எதுவுமே எடுக்க முடியாது. நான் அதை வந்து 1 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கிறேன். 1 எடுத்துருந்தால் இப்போது இது மைனஸ் எக்ஸ், அப்போது இங்கே ப்ளஸ் எக்ஸ்னு வந்துடும். இங்கே வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது, அப்போது நமக்கு -1 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேவா? இப்போது இது 2 நம்பர் ஆகிடுச்சு. இந்த 2 நம்பரில் காமனாக எக்ஸு -1 எடுத்துக்கும். அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்குது, இது கட் ஆகிடுச்சு. அப்போ மீதி இருக்குது எக்ஸும் -1 தான் இருக்குது, எக்ஸு -1. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் -1 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கிடச்சிருக்குது. இது வந்து ஈக்குவல் டு 0. எக்ஸு -1 ஈக்குவல் 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற 1 அந்த பக்கம் போச்சுன்னா ரைட் சைடில் +1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிடுது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம்மு, ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் பார்த்துங்க.